ஐயா வணக்கம் ஐயா. 2025 நவம்பர்ல பெஞ்ச மழையில திருநெல்வேலி ஜங்ஷன் பாருங்க, சாக்கடை போடுறதுன்னு சொல்லி கம்பிகள் எல்லாம் நீட்டிட்டு இருக்கு ஐயா. கம்பி எல்லாம் நீட்டிட்டு இருக்கு. ஒரு குழந்தை, ஒரு மாடு, ஒரு நாய், ஒரு மனுஷன், ஒரு கிழவி அல்லது குடிமகன்கள், நீங்கள் உருவாக்கின குடிமகன்கள் விழுந்து செத்து போனா யாரையா பாப்பாங்க? ஒரு பாதுகாப்பு இல்லையா. மெயின் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லயே பாருங்க இந்த கதை தான். அது மட்டும் இல்லையா, நீங்க கவுன்சிலர் ஆகும்போது, இந்த மாமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கும் போது அன்னன்னைக்கு வந்து குப்பைக்காரங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்து குப்பைகளை சுத்தம் பண்றேன்னு போடுறீங்களா? இப்ப எங்கேயா போடுங்க? வீடு வீடா சுகாதாரங்கிற பேர்ல ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலோ, ஒரு சிரட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலோ ஃபைன் போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போனீங்களே ஐயா. இன்னைக்கு ஊர் ஃபுல்லா சாக்கடையா ஓடுது ஐயா. ஏன் ஐயா? மழைநீர் வடிகால் மையங்கள், அதே போல சாக்கடைகளை ஏரியா தூர்வாரில் அங்கங்க தண்ணி கட்டி கிடைக்கையா. ஏன் ஐயா புகைய பூரா போடு, கொசுகள்லாம் வானத்துலதான் வாழுதுன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க போட்ட புகை 2 செகண்ட்ல வானத்துல போயிருது. கொசு எங்கேயா ஒளியும்? கொசு ஒழிக்கல, அங்கங்க நீர் தேங்கத ஒழிக்கல. சாக்கடைகள்ல வர சுத்தம் பண்ணாம சாக்கடைகள் தேக்கமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 to 20 வருஷமா மழைநீர் வடிகால்களே எங்கேயுமே புதிதாக போடப்படவில்லை. பழைய போடப்பட்ட வடிகால் மையங்கள் உடைந்து சீர்கெட்டு ரொம்பவும் மோசமா இருக்குது. எல்லா கவுன்சிலர்களையும், எல்லா எம்எல்ஏயும், எம்பியும், கட்சிக்காரங்களையும் எல்லாரையும் கேட்டுக்கிறேன், ஏயா சரி பண்ண மாட்டேங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடியே, 3 வருஷத்துக்கு பெரிய மழை வர்றதுக்கு முன்னாடியே சொன்னோம், இந்த சாக்கடையை சரி பண்ணலைன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் அல்லோலப்படும் சொல்லிட்டு 3 வருஷமாயும் ஒரு 100 மீட்டர் சாக்கடை தானையா போட்டிருக்கீங்க. இன்னைக்கு தோண்டி இப்படி சாக்கடை காடா வச்சிருக்கீங்களையா. இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? திருநெல்வேலியை காப்பாற்றுறதுக்கு எந்த அரசியல்வாதியும், உண்மையான அரசியல்வாதியை ஏன் என்று கேட்கறதுக்கு இல்லையா? மக்களும் கேட்காதீங்க தயவுசெய்து. ஆனா 2026 எலெக்ஷன் வருது, கவனமாக இருங்கள். நல்லதை செய்தவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். இல்லை என்றால் மிகுந்த கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஆட்படுவீர்கள்.